நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆபீசர் சந்தியா, பின்னாடி போங்க. நான் சொல்றேன்ல, பின்னாடி போங்க. ஏய், இங்க பாரு, என் ஆளை விட்டுரு, இல்ல உன் ஆபீசரை சுட்டு தள்ளிடுவேன். உங்க துப்பாக்கி கீழே போடுங்க, இல்லைன்னா நான் இவனை சுட்டுடுவேன். Well done, boys. கன்ஸை கீழே போடுங்க. ஆபீசர்ஸ், இங்க வாங்க. வாங்க. கமா. டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இவங்க நம்ம ஆளுங்கதான். இது ஒரு மாக் ட்ரில். இதை நான் எதுக்கு பிளான் பண்ணேன்னு தெரியுமா? நீங்க எப்பயாவது எமர்ஜென்சில மாட்டிக்கிட்டா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி உணர்வீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எவ்வளவு பிரஷர், எவ்வளவு ஸ்ட்ரெயின் இருக்கும்னு தெரியணும். ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆபீசரோட வாழ்க்கையில அட்டாக் எப்ப வேணாலும் நடக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க ஃபிளாஷ் டிசிஷன் எடுத்து ஆகணும். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க உணர்வாற்றலோடையும் புத்திசாலித்தனமான டிசிஷனையும் எடுத்து ஆகணும். ஏன்னா ஒரு நொடியில உங்க வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி முடிஞ்சு போயிடலாம். எந்த சிச்சுவேஷனையும் எதிர்த்து போராடுறதுக்கு அந்த ஆபீசர் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மையிலேயே மோசமானது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத பொறுமையா உட்கார்ந்து யோசிக்கணும். ஏன்னா அவசரத்துல யார் எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அது எப்பவும் தப்பாதான் இருக்கும். இன்னைக்கு இந்த டாஸ்க்ல நீங்க எல்லாரும் செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி குட். ஆபீசர் சந்தியா, உங்களோட இந்த சவால் உங்க வாழ்க்கை ஆபத்துல தள்ளி இருக்கலாம். உங்களோட இந்த முழு டீமையும் ஆபத்துல தள்ளி இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன நடந்திருந்தாலும் சரி, நீங்க என்கிட்ட வந்திருக்கவே கூடாது. ஆனா சார், நீங்க என்னோட சீனியர் இல்லையா? உங்களை காப்பாத்துறது என்னோட கடமை. இல்ல ஆபீசர் சந்தியா, உங்களோட முதல் கடமை நாட்டை காப்பாத்துறது தான். எந்த ஒரு கடமையோ எந்த ஒரு உறவோ நாட்டை விட பெருசே இல்ல. இவங்க ஏன் ஆளுங்கிறதுனால நல்லதா போச்சு. ஒருவேளை இது ரியல் சிச்சுவேஷனா இருந்திருந்தா இன்னைக்கு என்னோட சேர்ந்து உங்களுக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். புரிஞ்சுதா? நீங்க இதை புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சிப்பாயும் ரொம்ப முக்கியமானவங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட்டை ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு உயிரை விடுறது நல்ல விஷயம். ஆனா நீங்க இந்த மாதிரி செய்யறது முட்டாள்தனம். புரியுதா? எஸ் சார். ஆபீசர் ஜாக்கிர், ஆபீசர் ராகுல் சார், இன்னைக்கு உங்களோட பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட். அந்த சிப் எங்க? சார், சிப் என்கிட்ட தான் இருக்கு. அத நான் பத்திரமா வச்சிருக்கேன். ஆபீசர் ராதா, இன்னைக்கு நீங்க பயங்கர அலர்ட்னஸோட பயங்கர விவேகத்தோட வேலை செஞ்சிருக்கீங்க. இதுதான் ஒரு நல்ல ஐபிஎஸ் ஆபீசருக்கான அடையாளம். குட் ஜாப் ஆபீசர் ராதா. ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. ஆண்டவா ராமா. பூஜை முடிஞ்சிருச்சா? நான் கிளம்பலாமா? என்ன மோகன், பூஜை நேரத்துல தொண பேசிக்கிட்டு இவ்வளவு ஆர்வத்தோட நீ சாமியை கும்பிட்டு இருந்தேன்னா இந்நேரத்துக்கு அவர் மேல இருந்து கீழே இறங்கி வந்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிருப்பாரு. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் டைமுக்கு போகணும்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் என்ன பால் குடிக்கிற சின்ன குழந்தையா? பெருசா சொல்ல வந்துட்டான். பிரீத்தி அக்கா, எல்லாம் போச்சு.
அங்க பார்லர்ல சூர்யா, கொஞ்சம் போய் என்னன்னு பாருப்பா. என்னாச்சு சரோஜா? முதல்ல போய் என்னன்னு பாத்துட்டு வரலாம், அப்புறம் பூஜை பண்ணிக்கலாம். வாங்க போலாம். ஆபீசர்ஸ், அடர்ந்த காட்டுக்குள்ள ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறது அண்ட் சீக்ரெட் மெசேஜஸ் எதிரி கண்ணுல படாம குறிப்பிட்ட இடத்துக்கு எப்படி அனுப்புறது? இந்த கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். சொல்லுங்க. அடர்ந்த காட்டுக்குள்ள ஒருவேளை சீக்ரெட் மெசேஜஸ் நம்ம ஆபீசர்ஸ்க்கு அனுப்பி வைக்கணும்னு நாம என்ன செய்யணும்? ஆபீசர் ஜாக்கிர், சொல்லுங்க. சார், என்ன கேட்டால் தர வழியாக சொல்லலாம். குட். ஆபீசர் சந்தியா? தண்ணி வழியா. குட். ஆபீசர் ராதா? சார், காத்து வழியா. குட். ஆபீசர் ராகுல்? சார், பிஜிஎன் மெத்தட். அதாவது புறா பரவழியா சார்? கல்லு மேல மார்க்கிங் பண்ணி அனுப்பலாம். அது மட்டும் இல்லாம மிருகங்களோட குரல்ல கத்தி உங்களோட சீக்ரெட் மெசேஜஸ் உங்க டீம்ல இருக்கிற ஆபீசர்ஸ்க்கு அனுப்பி வைக்கலாம். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். காடுகள்ல தீவிரவாதிகள் இன்னைக்கும் இந்த முறையை தான் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு அந்த ஆபீசர் சந்தியாவனால மறுபடியும் நம்மளுடைய குறிக்கோள் அடைய முடியல. நம்மளுடைய குறிக்கோள் அடைய விடாம பண்ணிட்டான். இன்னைக்கு ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு. நாளைக்கு அந்த போலீஸ் ஆபீசர் இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அந்த ஆபீசர்ஸ் அப்படியே எங்க போயிடுவாங்க? நம்மளோட இந்த மிஷனை முடிக்கணும்ன்றதுக்காக உயிரை கூட கொடுக்க தயாரா உட்கார்ந்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நான் தயாரா இருக்கேன். நான் ஹியூமன் பாம் ரூபத்துல போய் அந்த கேம்பை நாசப்படுத்திடுறேன். அங்க கலவரம் ஏற்படும். அந்த நேரம் பார்த்து நீங்க அந்த போலீஸ் ஆபீசரை கடத்திடலாம். இதுல எந்த தவறும் நடக்காது. நமக்கு எந்த தடங்களும் ஏற்படாது. மனோரமா, உன்னோட இந்த வீரத்தை நான் மனசார பாராட்டுறேன். ஆனா என்னால அப்படியெல்லாம் செய்ய முடியாது. நம்ம முதல்ல போட்ட பிளான் படியே நடக்கலாம். ஆனா நம்ம முதல்ல போட்ட பிளான்ல 2 தடவை தோத்து அது போயிட்டோம். அண்ணனால தான். நீ அங்க எப்படி போவ? செக்யூரிட்டி கோட உடைக்காம நீ எப்படி போவ? ஆனா நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் சொல்றது எதுவுமே ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. சீப், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் முயற்சி பண்றேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இன்னைக்கு நீ என்னுடைய கடைசி தகவலை கொண்டு போற. ஒரு முறை தவறு நடந்துருச்சு. இனிமே அது தவறு நடக்காதுன்னு நான் நம்புறேன். அதோட இன்னைக்கு ராத்திரி நாம நம்மளுடைய குறிக்கோளை அடையிறத யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம கேம்புக்கு அந்த போலீஸ் ஆபீசரை வரவேற்கிறதுக்கு ஏற்பாடுகளை கவனிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களை சுத்தி கவனமா பாருங்க. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த காட்டுல சீக்ரெட் மெசேஜஸ் உங்க ஆபீசர்ஸ்க்கு அனுப்பி வைக்க நிறைய வழிகள் தென்படும். ஏன்னா காட்டுல இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. நமக்கு தேவையானதெல்லாம் ஷார்ப்பான கண்கள், ஷார்ப்பான காதுகள் தான். Am I clear? Yes, sir. இங்க பாருங்க ஆபீசர், வாங்க. இந்த ஆபீசர் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய தெரியும். அப்படியா? அப்போ உங்ககிட்டயும் மெசேஜ் அனுப்புறதுக்கு ஏதாவது சீக்ரெட்டான வழி இருக்கா என்ன? நீங்க போய் காதலிக்கிறவங்களை கேட்டு பாருங்க. அவங்க கிட்ட பல வகையான வழிகள் இருக்கும். அது ஆர்மி கிட்டையும் போலீஸ் கிட்டையும் கூட இருக்காது. சரி, நீ சொல்லு. நீங்க யார் கண்ணையும் படாம எப்படி பேசிக்கிறீங்க? எப்படியா? நீ எப்படி சூர்யா கிட்ட பேசுறியோ அப்படிதான் நான் பார்த்திருக்கேன். ஒருத்தர் பார்த்தே பாதி விஷயங்களை பேசிடுவீங்க.
அவரோட பார்வை சூர்யா மேல விழுந்தா போதும், அவர் அப்படியே கயிறு கட்டி இழுத்த மாதிரி உங்களை நோக்கி வந்துடுவாரு. அப்படிதானே? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஐயோ, நீங்க சிரிக்கிறதுல எல்லாமே தெரியுது. போதும் நிறுத்து. இங்க பாருங்க சார், இதுவும் எக்ஸ்பைரி டேட் தான். வணக்கம். நீங்க இது உங்க பார்லரா? ஆமா, அது என் சின்ன தம்பியோடது, மோகன். அவரோட மனைவி தான் பார்லரை பொறுப்பா பார்த்துக்கிறாங்க சார். ஏன், என்ன விஷயம்? அவங்கள கூப்பிடுறீங்களா? மோகன் வணக்கங்க. ஆனா என்ன விஷயம் சார்? சொன்னதானே தெரியும். இங்க பாருங்க, நாங்க நுகர்வோர் பிரிவுலேருந்து வரோம். எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க இங்க எக்ஸ்பயர்டான தப்பான பொருளை யூஸ் பண்றீங்க. இல்ல என்னம்மா, என்ன சொல்றாங்க? இங்க பாருங்கம்மா, அது வேற ஒண்ணும் இல்ல, தேதி முடிஞ்சு போன ப்ராடக்டை யூஸ் பண்றாங்க. அது எப்படி நடந்திருக்கும்? சூர்யா, நீ சொல்லுப்பா. இங்க பாருங்க சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது வேணும்னே பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, எங்களோட பார்லர் இந்த தெருவில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை சார், இந்த மொத்த ஊரில் அத்தனை பேருக்கும் எங்கள் பார்லர் பிடிக்கும். இங்கே ஒரு கஸ்டமருக்கு 100% திருப்தி ஏற்படுது. அப்படி பார்த்துக்கிறோம். ஏன்னா இங்கே ரொம்ப மலிவா, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ரேட்டுக்கு மனசார இங்கே கடமையை செய்கிறோம். அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் இருக்காது சார். நீங்கள் பாருங்கள் சார், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் அந்த மாதிரி பண்ணுற ஆளுங்களாக இருந்தால் எங்கேயோ உள்ள கஸ்டமர்ஸ் எதுக்காக இங்கே தேடி வரணும்? இங்க பாருங்க, இங்க இருக்கிற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிட்டோம். பாதிக்கு மேல ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பைரி ஆயிருக்கு, கெட்டு போயிருக்கு. நீங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. இதனால அவங்க ஹெல்த் பாதிக்கப்படும். என்னங்க இங்க என்னங்க நடக்குது? என்னோட நெஞ்சை வெடிச்சிடும் போல இருக்குங்க. இல்லை சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நீங்கள் பாருங்க சார், அது வேற ஒன்றும் இல்லை சார். நீங்கள் பிரீத்தி மோகனும் எங்க சொல்லுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சார் கடவுளுக்கு சமமாக மதிக்கிறோம் சார். நாங்கள் பரம்பரை வியாபாரம் பண்ணுறவங்க சார். அதனால் ஏமாத்துறதோ விளையாடுறதோ எங்கள் ரத்தத்தில் இல்லாத விஷயம். நீங்கள் இதை தப்பாக புரிஞ்சுட்டு இருப்பீங்க சார். உங்ககிட்ட யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்க முடியல சார். அந்த மோகனும் பிரீத்தி இருக்காங்களா, அவங்களுக்கு பணத்திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஐயோ, அவங்க ஆகாயத்தை சந்தோஷமா பறந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சிறகை எப்படி வெட்டி எறியணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எப்படி ஒரு வழியா அவங்களால தான் எனக்கு இந்த தகவலே தெரிய வந்துச்சு. நல்லா தான் மிரட்டினாங்க. இவ்வளவு மாதிரி ஒருத்திய நான் பொட்டி பாம்பா அடக்கணும்னா அதுக்கு மகுடியை ஊதி தான் ஆகணும். அவங்கள பத்தி இப்ப நான் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றேன். 9 இப்ப பண்றேன். ஐயோ, ஃபோன் வேலை செய்யலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நாசமா போக. இப்பதான் இது ரிப்பேர் ஆகி தொலைணுமா? உன்னோட தலையெழுத்து ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வந்திருக்க பொம்பளைங்கள்ல யாரோ ஒருத்தரோட போனா தான் இது இருக்கணும். உன்னோட தலையெழுத்து ஒண்ணு அவ்வளவு நல்லா இல்ல. இங்க ஃபோன் பண்ண வேண்டாம். ஒருவேளை யாராவது பார்த்துட்டா. வணக்கம், நுகர்வோர் பிரிவு. ஹலோ,
இங்கே பாருங்க சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இல்லை ஒரு பிசாசை பற்றி எல்லாம் இல்லை, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். அது ஒரு ரகசியம். இந்த பிள்ளையார் கோவில் தெரு இருக்குல்ல, இந்த தெருவில் ஒரு பியூட்டி பார்லர் இருக்கு. அங்கே என்ன நடக்குது தெரியுமா? அந்த கடையில் அவங்க பழைய பொருளெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பழைய க்ரீமு, பவுட்ரு, இது எல்லாத்தையும் கஸ்டமர்களுக்கு போடுறாங்க. அதான் நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். ஏன்னா இது தட்டி கேட்க ஆளே இல்லை தெரியுமா? ஹலோ, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, அது என்னன்னா, நாங்கள் இருக்க தெருவில் புறா முட்டை போட்டால் கூட அது எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்கிறேன். இது எவ்வளோ பெரிய விஷயம், அது எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும்? ஏன்னா அவன் என்னோட நான் வந்து உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அது என்னோட மச்சனை பொண்டாட்டி இருக்கால, அவள் இந்த பியூட்டி பார்லருக்கு தான் போனான். அங்கே போய் அவள் ரொம்ப அழகாக வரணும்னு நினச்சான். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஏன்னா அவளோட முகத்தில் பெரிய பெரிய கட்டி வந்தது தான் மிச்சம். பாவம், அவளோட முகமே அசிங்கமாயிடுச்சு. பயங்கரமாக அழுதா அவ. நான் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நீங்கள் சீக்கிரமாக எங்கள் தெருவுக்குள்ளே வந்து அந்த பியூட்டி பார்லர் கொஞ்சம் மூடனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அமைதியா இருக்க? வாய் திறந்து பேசு, பதில் சொல்லு. அவர் தான் கேட்கிறாருல்ல. சொல்லுங்க அண்ணி. அட, ஏன் பேச மாட்டேங்கிற? பதில் சொல்லு. பதில் இருந்தா தானே சொல்லுவாங்க. இதோ ஆதாரம் எங்க கண்ணு முன்னாடி இருக்கு. எனக்கு என்னமோ நீங்க கஸ்டமரை ஒரு பேச்சுக்கு தான் கடவுள்னு சொல்றீங்கன்னு தோணுது. கெட்டு போன லட்டை கடவுளுக்கு நீங்க படைப்பீங்களா? இங்க பாருங்க, மன்னிப்புங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. உங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஓட கடவுளே, இவகிட்ட நான் ஃபேஷியல் பண்ணிக்கிட்டேன். என் முகத்துக்கு ஏதாவது இடகுடம் ஆயிடுச்சுன்னா? ஆமாப்பா, நான் கூட ஹேர் கலரிங் பண்ணிட்டேன். ஒருவேளை என் முடி இங்க பாரு, என் முடிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன்னை தரன்னு கோட்டுக்கு இழுத்துட்டு போயிடுவேன். நானும் என் கல்யாண நாள் அன்னைக்கு தான் ஃபேஷியல் பண்ணிக்கிட்டேன். என் முகத்துக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். என்னோட முகத்துக்கு நாள் அன்னைக்கு வந்து பண்ணிக்கிறேன்னு சொன்ன. ஏய் பிரீத்தி, என் பணத்தை திரும்பி கொடு. குடு குடு, பணத்தை குடு. அவங்க பணத்தை கொடுத்துரு. என்ன அப்படியே திரு முடிச்சிட்டு நிக்கிற? என் பணத்தை திரும்பி கொடுன்னு கேக்குறல. என்ன பாத்துட்டு இருக்க? உங்க பணத்தை கொடுத்துரு. அட, நீங்க பாட்டுக்கு இப்படி பணத்தை கேட்டு வாங்கிட்டு போறீங்க? இங்க இருக்க எல்லார்கிட்டயும் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். என்னோட மச்சனம் பொண்டாட்டி இருக்கால, அவ ரொம்ப ரொம்ப நல்லவ. அவ எதுவும் செய்யல. அது மட்டும் இல்லாம உங்களோட முகத்துக்கு எதுவுமே ஆகாது. அப்புறம் உங்களோட முடிக்கும் எதுவும் ஆகாது. நீங்க பாட்டு உங்க வாய்க்கு வந்தபடி பழிய போடுறீங்களே. உங்க லட்சணம் தான் இப்படி எல்லாருக்கும் முன்னாடியே வெளி வந்துருச்சே. ஓவரா பேசாம கொஞ்ச நேரம் வாயை மூடு. ஏமாத்துக்காரீங்க. ஐயோ, பணத்தை கொடுத்துட்டு போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் கையை நீட்டு. ராகுல், நீயும் அந்த ரிங் எனக்கு போட்டு விடு. அப்பதான் நம்ம என்கேஜ்மெண்ட் செரிமனி முடிஞ்ச மாதிரி. ராகுல், இந்த மாதிரி இடத்துல என்கேஜ்மெண்ட் செரிமனியா? ஏன், என்ன ப்ராப்ளம்? இந்த மாதிரி இடத்துல என்கேஜ்மெண்ட் யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. வித்தியாசமான இடம், அட்வென்ச்சரஸ். ஃபியூச்சரில் நம்ம பசங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் சொல்லலாம். சரி, டக்குன்னு எனக்கு ரிங்க போட்டு விடு.
ஜோடியை என்னைக்கும் சந்தோஷமா வச்சுக்கணும். இங்க பாரு, இப்போ என்கேஜ்மெண்ட்டுக்கு அடுத்த செரிமனி. ராகுல், சந்தியா. சந்தியா தானே? சந்தியா, இங்க பாருங்க. இந்த கேம்ப்ல டாகா? பாவம், இதுக்கு பசிக்குது போல இருக்கு. ஆம், இந்த இந்த பிஸ்கட் சாப்பிட மாட்டேங்குது. ஒரு வேளை பசி இல்லை போல இருக்கு. அட, இது ஜாக்கிரோட. இது எல்லா டென்ட்டுக்குள்ளேயும் ஏன் போகுது? ஐயோ, ஆபீசர் அங்க ட்ராப் வச்சிருக்காங்களே. பாவம், இது போய் மாட்டிக்க போகுது. ஏய், நில்லு நில்லு, எங்கே இரு, அங்கே போகாத. இதோட கால்ல ஏதோ கட்டிருக்கு. பேப்பரா?